எல்லாமே வந்து நம்ம படிச்சு பார்த்தாலே போதும். நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒருக்க அதை ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே இது கஷ்டமா இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். டைம் கொடுத்தாலே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி டைம் கொடுத்து பொறுமையாக படிக்கணும். நவம்பர் 18 டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணேன்னா தியரிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஏன்னா இந்த பேப்பரே ஆடிட் ஏஎஸ்எஸ்எம். ஆமாம், தியரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். இல்லை இப்போ எஃப்எம்னு எடுத்துட்டா கூட எஃப்எம் மட்டுமே கூட படிச்சுட்டு போயிருக்கலாம். தியரியை வந்து ரொம்ப இதுவாக பார்த்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்து. பட் அப்போ வந்து தியரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அந்த 60-40ங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ வந்து அந்த 40 மார்க்ஸ்லையும் கொஞ்சம் எடுத்தால் தான் நமக்கு இந்த 60 மார்க்ஸில் ஆட் ஆகும். 60 நம்மளால் ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஸோ 60க்கு ஒரு 40, அங்கே வந்து ஒரு 20-22 எடுத்தால் தான் வந்து ஒரு 60+ வரும் அப்படின்னு ஒரு இதில் படிச்சு எடுத்தேன். ஸோ ஆக்சுவலாக அதில் 59 எடுத்தாங்க. ஸோ அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண தியரியில் எடுத்துட்டேன். நான் தப்பு பண்ணேன்னு இல்லை, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர் முடித்தோடனே கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஒரு இது இருக்கும். அதாவது பாஸ் ஆன அடுத்த நான் இப்போயே படிக்கிறேன் 2 வருஷத்தில் படிச்சு அப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பேன் ஆர்டிகல்ஷிப்பு. ஆனால் அப்பயே கேட்பான் எந்த கிளாஸ் போகலாம், கொஞ்சம் ஒரு வருஷமாவது ஜாலியாகுது இது அந்த மாதிரி தான் வருது. நான் எல்லாருமே வந்து யாரும் இப்போ ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் சொல்லி கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களாக கற்றுக்கணும், யாருமே சொல்லி தர மாட்டாங்க. அதே மாதிரி நான் ஒர்க் பண்ண இடத்துலலாம் வந்துட்டு கேஸே தர மாட்டாங்க. எப்படி சொல்கிறது, அவங்க கம்ஃபர்ட்டுக்கு இருக்கும். அவங்க எப்படி சொல்கிறது சீனியர்ட்டே அதாவது நல்லா வேலை பார்க்குற ஒரே ஆள்கிட்டே நல்ல வேலையெல்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம உள்ளே பூந்தாதான் அந்த ஒர்க்கும் கிடைக்கும். போயிட்டு என்ன இது என்ன அங்கே விசாரித்து அந்த சாரி அட்லீஸ்ட் அவருக்காவது அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் இந்த நல்ல வேலை. அப்போ தான் வந்து நமக்கு அடுத்தது ஒர்க் வரும். நிறைய டைம் நமக்கு வந்து லைக் இதை ட்ராப் அவுட் பண்ணிடலாமான்னு தோணும் தான். பட் அது கண்டிப்பாக என்டர்டெயினும் பண்ணியிருக்க மாட்டேன். எப்போ உங்களுக்கு தோணி இருக்குது இது மாதிரி? நான் ஆடிட் படிக்கும்போது தோணியிருக்கு. லைக் ஆடிட் வந்து 2வது டைம் படிக்கும்போது தான். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கூட தெரிஞ்சுக்காது. ஏன்னா படித்ததே ஞாபகம் இல்லாத மாதிரி இது எப்படியாவது பாஸ் ஆயிடணுங்கிற ஒரு இதில் இது திரும்பி நம்ம படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்ன எனக்கு இது தோணுச்சுன்னா நம்ம யாருக்கு இந்த மாதிரி ஒரு இதுவே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்னோட ஆர்டிக்கல், நானும் இப்போ என்கிட்ட ஒரு ஆர்டிக்கல் இருக்காரு, அவர்கிட்ட நான் வந்து டைமிங்கே சொல்ல மாட்டேன், இந்த இதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு. லேட்டாக வந்தாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நமக்கு வந்து டெட்லைன் முடிக்கணும் அவ்வளோதான். எனக்கு நீ இது 2 ஹவர்ஸில் செஞ்சாலும் சரி 6 ஹவர்ஸில் செஞ்சாலும் சரி எனக்கு வந்து ஒர்க் முடிக்கணும். அக்கௌண்ட்ஸே எடுத்துப்போம், இப்போயும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ அக்கௌண்ட்ஸும் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸும் ஒரே சப்ஜெக்ட். ஸோ எப்படி படிச்சிருப்பீங்க நீங்கள்? இப்போது எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன பண்ணீங்க, இதை நான் பண்ணாமலே இருந்திருக்கலாம், எக்ஸ்ட்ராவாக இதை பண்ணியிருக்கணும், அது மாதிரி சொன்னாலும் ஓகே. ஸோ நான் ஒரு யாரோ சொன்னாங்க இது எனக்கு, ஆனால் வந்து யார் சொன்னான்னு எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. எப்போ நம்ம காமாக இருக்கோமோ அப்போ வந்து தியரி சப்ஜெக்ட் படிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக காமாக இருக்கோமோ அப்போ தியரி சப்ஜெக்ட் படிக்கணும். ஓகேவா? ஒரு டென்ஸ்டாவோ இல்லை அந்த சாப்பிட்டுலாம் உட்காந்துருக்கோம்ல அப்போ வந்து ப்ராக்டிக்கல் சம்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சாப்பிட்டுலாம் இருந்தாலும் ஒரு தூக்கத்தில் தான் இருப்பேன் எப்பயுமே. அப்போ போயிட்டு தியரி படிச்சோன்னா கண்டிப்பாக இன்னும் தூக்கம் தான் வரும். அப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, ப்ராக்டிக்கல் சம்ஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே நம்ம ஃப்ரெஷ்ஷாக காமாக இப்போ குளிச்சுட்டு வரோம் தான் உட்காடுறோம், காலைல நல்லா ஒரு சாப்பிட்டுட்டு நல்லா இல்லை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வரோம், அப்போ நல்லா பக்தி மயத்தோடு இருக்கும். அப்படின்னா வந்து ஒரு தியரி படிக்கிறதுக்கு உட்காரலாம் அப்போ. ஸோ அந்த இதை வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அது கண்டிப்பாக. ஏன்னா வந்து அது நல்ல ரிசல்ட் கொடுச்சு. ஏன்னா காமாக இருக்கும்போது நம்ம படிக்கிறது என்ன நமக்கு தலையில் நிற்கும். ஆனால் இதே ப்ராக்டிக்கல் வந்து அப்போ போட்டோம்னா அப்போ ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம், திரும்பி தியரி படிக்கிறது நமக்கு டைமே கிடைக்காது. புரியுது. ஸோ அந்த இது ஃபாலோ பண்ணும். ஸோ காமாக இருக்கும்போது தியரி அண்ட் எப்போ வந்து கொஞ்சம் டென்ஸ்டாவோ இந்த ஸ்லீப்பியாக இருக்கும்போது வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கல் சம்ஸ் பண்ணணும். ஸோ அது நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அண்டு அதுக்கப்புறம் வந்து லா ஆடிட் எல்லாமே வந்து நம்மளே ஒரு நோட்ஸ் எழுதி படிக்கணும். ஓகே. என்ன தான் யார் கிளாஸ் எடுத்தாலுமே சரி, தியரி சப்ஜெக்டை பொறுத்தவரை யார் கிளாஸ் எடுத்தாலும் நம்மளாம் ஒரு செல்ஃபாக நோட்ஸ் எழுதி என்னன்னு புரிஞ்சு அதை எப்படி ஈஸியாக கொண்டு வர முடியுமோ அப்போ தான் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கண்டிப்பாக. ஸோ அதுதான் முக்கியம். ப்ராக்டிக்கல் சம்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கையில் போடுறோமோ. இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், பட் என்ன புக்கில் இருக்கோ அப்படியே தான் வந்து ரிப்ளிகேட் ஆகுமே தவிர்த்து வேற எங்கேயும் புதுசாலாம் கேட்க போகிறதில்ல. அப்படியே வந்து எப்பயுமே அந்த ஃபிகர்ஸ் மட்டும் தான் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அவ்வளோதான். 100 இருக்கிறது 1000 இருக்கும், டிவைடட் பை 2 இருக்கும். ஸோ வந்து எப்பயுமே புக் சம்ஸே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும். மோஸ்ட்டாக ஃபுல்லாக எல்லா புக் சம்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி RTP MTP 50+ கேரண்டி 50+ மினிமம். பாக்கி 10 மார்க் 20 மார்க் லக்குங்கிறது வந்துட்டு போட்ட எஃபர்ட் அந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்து. அதுவும் அதை தாண்டிலாம் ஒன்றும் எப்படி சொல்கிறது குலுக்கல் முறையில் கிடையாது. அதுவும் உங்கள் ப்ரிப்பரேஷன். சில டைம் 5 மார்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க, கிரேஸ் மார்க் டஃப்பாக இருந்துச்சுன்னா அது இருக்குது. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். ஓகே, பேப்பர் வாங்குறவங்க அவங்க போட்டிருப்பாங்க 37 38 தான் எடுத்திருப்பாங்க, 5 மார்க்ஸ் வந்து 42 43 பேருக்கு நிறைய பார்த்துருக்கேன். அது பார்த்து 200 வந்த. ஆனால் அதுக்காக யாருமே வந்து எழுதிட்டு எனக்கு கிரேஸ் மார்க் வரும்னு நம்பிக்கை இருக்குது. அது எங்கேருந்து எடுத்துக்கணும்னா கடைசி வரைக்கும் எஃபர்ட் போடு, அப்படி எடுத்துக்கணும். கிரேஸ் மார்க் தராங்கிறதுக்காக 35க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஏன் எனக்கு 40 போடல அப்படின்னு இன்ஸ்டியூட்டுக்கு லெட்டர் எழுதக்கூடாது. எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடைசி வரைக்கும் புஷ் பண்ணுவோம்.
நமக்கு 35 தான் வருதுன்னா கிரேஸ் மார்க் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த பேப்பர் யாரும் பேப்பரில் எனக்கு கிரேஸ் மார்க் வேணும்னு எழுதிடாதீங்க. பேப்பர் கொடுக்கவே மாட்டாங்க, ரிசல்ட்டே வராது. நான் பார்த்துருக்கேன், கண் கூட ஒருத்தருக்கு பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம், ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, வரவே இல்லை. நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். நார்த்தில் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்படுறாங்க எல்லாரும், அதனால் எனக்கு ஒரு 5 மார்க் போட்டு விட்டுருக்கேன்னு சொல்லி போட்டிருக்கேன். ரிசல்ட்டே வரல. என்னன்னு இருந்தாலே ஒரு கடைசியில் பாஸ் ஆயிருக்கா அந்த பேப்பர். ஐயோ, ஒரு 5 மார்க்குக்கு ஆசைப்பட்டு ரொம்ப பாவம் அது. ஓகே ப்ரோ, நீங்கள் சம் பேப்பர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ வந்துட்டு என்விரான்மெண்ட் சொன்னீங்க, எப்படிலாம் என்ன மைண்ட் செட்டில் படிப்பீங்கன்ட்டு. ஆக்சுவல் ஃபுல் அப்ரோச் நீங்கள் எப்படி ஒரு புக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நீங்கள் இது ஃபுல்லாக ஸ்டடி மெட்டீரியல் தான் படிச்சிங்கல்ல, லைக் என்ன ஸ்டிக் டு ISM இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் தான். ஓகே, எடுக்கிறீங்க. அதுலேருந்து எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, கிளாஸ் நோட்ஸ் ஏதாவது வச்சுருப்பீங்க, அதுக்கப்புறம் சம்ஸ் போவீங்களா? சம்ஸ் போகும்போது ஒரு சம் ஹேண்ட் ரிட்டனா என்ன உங்களோட லைக் ஒரு நாள் ஃபுல் வாக் த்ரூ பண்ணுங்க. இப்போ நீங்கள் தான் சம்ஸ் போட போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் என்னன்னு நான் ஒருக்க படித்து பார்ப்பேன். ஏன்னா வந்து கிளாஸில் என்ன எடுத்து சம் பேப்பருக்கும் நோட்ஸ் எடுப்பீங்களா? லைக் சம் பேப்பருக்கு நோட்ஸ் எடுக்க மாட்டேன். சம் பேப்பருக்கு நோட்ஸ் எடுக்க ரொம்ப தேவை. ஃபார்முலா எழுதுவீங்க, ஃபார்முலா எழுதி வச்சுக்கலாம் வேணா, அது ஒரு சின்ன புக்லெட் மாதிரி. ஏன்னா லாஸ்ட்டில் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார்முலா புக்லெட் மாதிரி. ஸோ சம் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே எக்ஸாம்பிள் வந்து பின்னாடி கொஸ்டினாக இருக்குன்னா அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இல்லை நல்ல டைம் இருக்குது, ரொம்பவே எனக்கு டைம் இருக்குன்னா இந்த சம்மையும் நம்ம ஒர்க்கை போட்டு பார்க்கலாம், பின்னாடி இருக்கிறதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஞாபகம் இருக்குது. சில ஃபார்முலாக்கெலாம் கொஸ்டின் நம்பர் கூட எழுதி வச்சுக்கலாம். கடைசி நேரத்தில் வந்துட்டு இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் ஆகும்னு பார்க்குறேன்னா லிங்க் இந்த பயோங்களா, அது மாதிரி இந்த கொஸ்டினுக்கு போய் பாருங்கள். அதே மாதிரி வந்து இந்த இது இருக்குல்ல, லைக் பர்சன்டேஜ் இருக்குல்ல, இந்த லெசன்லேருந்து இவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ABC வெயிட்டேஜ், அந்த இது வந்து கண்டிப்பாக அது ஃபாலோ பண்ணணும். ஸோ வெயிட்டேஜ் இருக்குது, வெயிட்டேஜ் ICAI வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வெயிட்டேஜ் ஃபாலோ பண்ணாலே அதுலேருந்து மோஸ்ட்டாக வரும். ஸோ அந்தந்த லெசன் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் கண்டிப்பாக வரும், அதில் வரும். கரெக்டாக. ஸோ அந்தளவுக்கு டெப்த்து போகலாம் பேசிக்கலி. ஆமாம், நிறைய மார்க் வர லெசன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய வாட்டி போட்டு பார்க்க முடியுமோ பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம். ஓகே, நீங்கள் சம்ஸில் அப்படி ஃபுல்லாக நோட்டில் போட்டு பார்க்குறது அந்த மாதிரி தானே? இல்லை நிறைய ரஃப் நோட் ஸ்கூலில் தான் சும்மாவே நோட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாமே சும்மா தான் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம். என்ன நீங்கள் ப்ரிப்பரேஷன் போது என்ன ஒரு தடவை ஃபுல்லாக போட்டு பார்த்துருப்பீங்களா இல்லை 2 தடவை இல்லை என்ன மாதிரி இருக்கும்? நான் வந்து அது லெசனை பொறுத்து இருக்குது. இம்பார்ட்டண்டான லெசன்னா 2-3 டைம் கண்டிப்பாக போட்டு பார்த்துருப்பேன். இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அந்த மாதிரினா கூட ஒரு தடவை தான் போட்டு பார்த்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட் மினிட்ல உங்களால் ரொம்ப போட்டு பார்க்க முடியாது, சில சின்ன சம்ஸ்லாம் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போகிறது தான். ஸோ நான் ஒரு சம்மரைஸ் பண்ணால் சொல்லாமா, ஒரு எக்ஸாம்ஷன் சம் பேப்பரில் எக்ஸாம்ஷன் வேணும்னா இது பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபார்முலாஸ்லாம் எடுத்துக்கணும், கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கணும் அந்த கான்செப்ட்டுக்கு. 2வது ஃபார்முலா புக்லெட் வச்சுட்டு சம்ஸை சால்வ் பண்ணும். அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி எந்த சாப்டர்ஸ்க்குலாம் நிறையா வருதோ அதோட சம்ஸை வந்துட்டு இன்னொருக்கா சால்வ் பண்ணும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சம்ஸ் தப்பாகுதோ அதை இன்னொரு தடவை சால்வ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் சிலபஸ் பண்ணும். இதுதான் திஸ் ஹாஸ் பீன் யார் ஒர்க்கிங். அதுதான் நிறைய டைம் பிரிச்சுருவேன். ஸோ டெஸ்ட் சீரீஸ்லாம் எழுதும் போது அவங்களே வந்து கொடுத்துட்றாங்கல்ல, ஸோ இந்த டேஸ்க்கு இந்த இது படிக்கணும். ஸோ அது திரும்பி அவங்களே அதை வந்து கம்பைன் பண்ணி ஒரு இது வைப்பாங்க. ஸோ நான் படிக்க விட்டதெல்லாம் திரும்பி அதில் படிச்சிருவேன். ஸோ அந்த இது வந்து இட் வில் என்ஷூர் தட் நீங்கள் எல்லாமே கவர் பண்ணுறீங்கன்னு இட் வில் என்ஷூர் தட். ஸோ அப்போ நீங்கள் அப்படி படிக்கும்போது நீங்கள் 2-3 டைம் ஃபுல்லாக போட்டு பார்க்க மாதிரி ஆகிடும், ஒரு 2-3 டைம் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகே ஓகே ப்ரோ. லா ஆடிட்டில் என்ன பண்ணீங்க? நோட்ஸ் எடுத்தீங்க சொன்னீங்க. லா நோட்ஸ் வந்து ஆமாம் செல்ஃபாக நோட்ஸ் எடுத்தேன். நான் லா கிளாஸ்க்குலாம் ஆக்சுவலாக போகவே மாட்டேன். காலையில் லா கிளாஸ் இருக்குன்னா அது எனக்கு லீவு, அப்படியே தூங்கிடுவேன். சிமிலாரிட்டி ரொம்ப ஜாஸ்தி. நானும் எங்களுக்கும் காலையில் வந்துட்டு லா கிளாஸ் காலையில் இருக்கும், 6:30 மணிக்கு இருக்கும். அதெல்லாம் போகவே மாட்டேன் நான். லா கிளாஸ் வந்து காலையில் இருந்து தூங்கிடுவேன் அப்படியே. அது வந்து எனக்கு லீவ் அப்போ. அதுக்கு அடுத்து என்ன கிளாஸ் இருக்கோ அதுக்கு தான் டேரக்டாக நேராக ஃப்ரெஷ்ஷாக. அட்லீஸ்ட் ஒரு அதாவது லா கிளாஸுக்கு போனீங்கன்னா அதுலேயும் தூங்கியிருப்பீங்க, அடுத்த கிளாஸும் இருக்கும். 2 கிளாஸ் போதா, ஒரு கிளாஸ் ஆச்சும் இருக்கா? ஒரு கிளாஸ் ஆச்சும் இருக்குது அந்த ஒரு இதில். ஸோ அதனால் டேரெக்டாக அந்த கிளாஸ்க்கு போயிடுவேன். ஸோ லா பாதி செல்ஃப் தான், பாதிலாம் இல்லை முழு செல்ஃப். எங்கே? ஆமாம் முழு செல்ஃப் தான், முழு செல்ஃப். அப்போல்லாம் யூடியூப் ரிவிஷன் வீடியோ எதுவுமே கிடையாது, நீங்களா புக்லேருந்து வச்சு படிச்சு பண்ணுறது தான். ஓகே. பட் மோஸ்ட்டாக வந்து நம்ம படிக்கும்போது புரிஞ்சிடும் மோஸ்ட்டாக என்னென்னு. ஓகே, எல்லாமே வந்து நம்ம படித்து பார்த்தாலே போதும். நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அதை ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே இது கஷ்டமாக இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். டைம் கொடுத்தாலே அந்த ஒரு ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி டைம் கொடுத்து பொறுமையாக படிக்கணும். அப்படி
அப்படி தெரிலனா அத்தனை பேர் இருக்கு. இப்போ டெலிகிராம் குரூப் இருக்குது, நேராக அத்தனை ஃபேக்கல்ட்டி ரீச் அவுட் பண்ணலாம், யூடியூப் ரிவிஷன் கிளாஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். நம்மலாம் அப்போ இருந்தோன்னா நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி இது என்னது அப்படின்னு கேட்பீங்க. நீ கிளாஸுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு நான் ஒரு 2 நிமிஷம் திட்டிட்டு அப்புறம் ஆன்சர் சொல்லுவோம். அதுதான் நடந்திருக்கும். ஓகே, லாலாம் அதுதான் பண்ணி. டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்குது. ஏன்னா டேக்ஸில் வந்து நீங்கள் நோட்ஸும் எடுக்கிறாப்புல இருக்கும், சம்ஸும் ரெண்டு. இட்ஸ் தியரி கம் பிரின்சிபல் பேஸ்ட் சம் பேப்பர் லிட்டரலி. ஏஸும் அதே தான், ஆனால் டேக்ஸ் வந்துட்டு இன்னும் ஏஸோட இது பிரின்சிபல் பேஸ்டு சம் பேப்பரில். அதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? ஸோ வந்து எனக்கு டேரக்ட் டேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், இன்கம் டேக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சிஏ எடுத்ததே அந்த தானே, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து ப்ரொவிஷன் என்ன இருக்கோ அது அப்படியே அப்ளை பண்ணால் போதும், ப்ரொவிஷன் தெரிஞ்சாலே போதும். ஆமாம், சம் போட்டுடலாம். ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுவாங்க எல்லாரும். என்ன பண்ணுவாங்க, ப்ரொவிஷனை நல்லா மெமரைஸ் பண்ணி சம், அதாவது அந்த ஒரு இது சொல்லுவாங்க நத்திங் டெஃபமேட்டிங். இது அதாவது காலுக்கு தான் செருப்புக்கு கால் இல்லாமல், அது மாதிரி சம் சால்வ் பண்ணுறது. அப்ளிகேஷனுக்கு தான் நாலேஜ் மட்டும் டெப்த்தாக அந்த ப்ரொவிஷனை ஃபுல்லாக தெரிஞ்சுப்பாங்க. சம்முக்கு அதை அப்ளை பண்ணும்போது எங்கே அப்படிங்கிறது, நம்ம ப்ரொவிஷன் படிக்கிறதே சம்ஸில் அப்ளை பண்ண வருதாங்கிறது. அதுதான் இது. நீங்கள் இப்போது ஒரு வாட்டி ப்ரொவிஷனை படிச்சுக்கிறீங்க, நோட்ஸ் எடுக்கல? நோட்ஸ் எடுக்கல, ஒரு வாட்டி ப்ரொவிஷன் படித்தேன் நான். எனக்கு எடுத்த டியூட்டர் வந்து அவர் நோட்ஸுமே கொடுத்துருந்தார். அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது சம்ஸ் போட்டு பார்த்தேன் ஆக்சுவலாக, அதுவுமே வந்து போட்டு பார்த்தேன். சம்ஸ் அதுக்கப்புறம் நேரா சம்ஸ் தான். ஆமாம், சம்ஸ் தான், நேரா சம்ஸ். சூப்பர். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிஎஸ்டி வந்துச்சுல, அந்த இயர் தான் ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் டைம் ஜிஎஸ்டி ஆனால் ஜாலியாக இருக்கும் எனக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்போ? எனக்கு இப்போ வரைக்குமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அப்படியா? ஆமாம், எனக்குலாம் அப்போ வந்து ஜிஎஸ்டி ஏதோ புதுசாக வா இங்கேருந்து இங்கே போகுது. ஸோ நம்மகிட்ட ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தா அவன் வந்துட்டு யார்ட்டையும் கிரெடிட் வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் புரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஜிஎஸ்டி வந்து. ஓகே, அப்போ வந்துட்டு நீங்கள் இங்கே தான் கிளாஸ் போயிருந்தீங்க, சென்னையில் தான் கிளாஸுங்கிறதுனால அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. ஓனாக செல்ஃபாக படித்ததுன்னா அப்போது ஆடிட் சொல்லலாம், லா சொல்லாமா? ஐடிஎஸ்எம் கிளாஸ் பகலில் வச்சாலும் ஆடிட்டுமே அப்படி தான். ஆடிட்டுமே செல்ஃபாக படித்தது தான். ஸோ அது ரெண்டு தியரிலாம் மோஸ்ட்டாக செல்ஃபாக படித்தது தான். மோஸ்ட்டாக செல்ஃப் தான். அது யார் எடுத்தாலும் நம்ம செல்ஃபாக படிக்கிறது தான். ஆமாம், அட் எண்ட் ஆஃப் சம்முமே சரி தியரியுமே வந்துட்டு படித்தா தான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பாஸ். அந்த ஒரு சொல்லாமல் ஒரு 80% செல்ஃப் ப்ரிப்பரேஷன் டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறது இருக்குது, அது வந்து இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவங்க சொல்கிறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னே தெரியாது. ஸோ அவங்க சொல்கிறது அவங்க வந்து ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றாங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து அது என்னென்னு எங்கே இருந்தாலும் கூட்டு போகிறது. கரெக்ட். அந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டு. சரி, எனக்கு ஒன்று சொல்லுங்கள், நவம்பர் 18 என்ன வித்தியாசமாக பண்ணீங்க? நவம்பர் 18 டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணேன்னா, தியரிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஏன்னா இந்த பேப்பரே ஆடிட் ஏஎஸ்எஸ்எம். ஆமாம், தியரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். இல்லை இப்போ எஃப்எம்னு எடுத்துட்டா கூட எஃப்எம் மட்டுமே நான் கூட படிச்சுட்டு போயிருக்கலாம். தியரியை வந்து ரொம்ப இதுவாக பார்த்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்து. பட் அப்போ வந்து தியரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அந்த 60-40ங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ வந்து அந்த 40 மார்க்ஸ்லையும் கொஞ்சம் எடுத்தால் தான் நமக்கு இந்த 60 மார்க்ஸில் ஆட் ஆகும். 60 நம்மளால் ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஸோ 60க்கு ஒரு 40, அங்கே வந்து ஒரு 20 or 22 எடுத்தால் தான் வந்து ஒரு 60+ வரும் அப்படின்னு ஒரு இதில் படிச்சு எடுத்தது தான். ஸோ ஆக்சுவலாக அதில் 59 எடுத்தாங்க. ஸோ அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண தியரியில் எடுத்துட்டேன். ஓகே, ஏன்னா நல்லா இப்போயுமே இந்த பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்எம் இருக்குல்ல, எஃப்எம் மட்டும் படிச்சுட்டு, ஏன்னா எஃப்எம் எக்கனாமிக்ஸோட ஆட்டிடியூட். அது எக்கனாமிக்ஸ் விட்டுரும், எஃப்எம் வச்சு பாஸ் ஆகலான்ட்டு. அது கண்டிப்பாக அதனால தான் சொல்கிறேன், தியரியும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். எஸ்எம் இப்போ படிக்கலைன்னா ரொம்ப இந்த வாட்டி நான் வந்துட்டு மேக்கு முன்னாடி பேட்ச் போதே சொல்லிட்டு இருந்தேன், எஸ்எம் படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் தயவு செஞ்சு எஸ்எம் செய்கிறேன், ஏன்னா எஃப்எம் டஃப் ஆக்கிட்டான் அப்படின்னா வேறு வழியே இல்லை, எஸ்எம்லேருந்து தான் வாங்கி ஆகணுன்ட்டு. இந்த வாட்டி ஐ டோன்ட் நோ வை இட் ஹேப்பன். ஆனால் எஃப்எம் நிஜமாலே இந்த வாட்டி பயங்கர டஃப்பு. எஸ்எம் வந்துட்டு ஈஸியாக இருந்தது. எஸ்எம் நல்லா படித்தவங்களாம் எஸ்எம்லேயே 40 வந்துடும். எஃப்எம்மில் வந்துட்டு என்ன வந்தாலும் அது எக்ஸாம்ஷன் கிட்டே போகுமா இல்லைங்கிறது தான் மேட்ருங்கிற ஒரு இது இருந்தது. அதே எஃப்எம் மட்டும் படிச்சுட்டு போயிருந்தவங்கலாம் பேப்பர் பாஸ் ஆகிறதுக்கே எனக்கு டவுட்டாக இருக்குங்கிறது. ஏன்னா எஸ்எம் நம்ம ஒரு தடவை படித்தா பார்த்தா அது எக்ஸாமில் அப்படியே எழுதணும் அப்படிங்கிற ஒரு ரிக்குவயர்மெண்ட் அந்த கீவேர்ட்ஸ்லேருந்து எல்லாம்ல. அந்த டிவைட் அண்ட் கான்கொயர் தான். ஸோ எல்லாத்தையுமே பிரித்து படித்து மார்க் எடுக்கணும். ஒரே இதில் மட்டுமே நான் வந்து இது பண்ணிடுவேன் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ரொம்ப கஷ்டம். கரெக்ட். ப்ரோ, இன்டர் பற்றி சொன்னீங்க, சிபிடி சொன்னீங்க. சிபிடி நீங்கள் வந்துட்டு சிக்கன் பாக்ஸ் வச்சுட்டு எழுதே நீங்கள் பாஸ் ஈஸின்ட்டீங்க. ஆமாம். ஃபைனல் எப்படி இன்டர்லேருந்து ஃபைனல் ட்ரான்சிஷன் அதுலேயும் முக்கியமாக ஒரு 2.5 வருஷம் கழிச்சு தான் எடுத்துருப்பீங்க. ஒரு கேப் 2 வருஷம். ஏன்னா இது வரைக்கும் வந்து 12th முடித்த கையோடு அப்படியே வந்தது தான் அந்த ஃபயர் வந்துருக்கும். ஓகே, படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 2.5 வருஷம் ஆர்டிகல்ஷிப்புங்கிற ஒரு கேப் வந்திருக்கும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதில் வேறு கொரோனா வேறு வந்துருச்சு. ஆமாம், நீங்கள் வந்து 21 உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில், ஜூலை 21 மே 21
May 21 வாஸ் ஜூலை 21 தானே எக்ஸாம் நடந்தது. ஆமாம் கரெக்ட். May 21 ஜூலை 21 தான் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த அட்டெம்ப்ட் போத் குரூப்ஸ் மறுபடியும் நடிச்சா ஹீரோ தான். 2 குரூப். ஓகே 2 குரூப் எழுதுனீங்க. அதில் ஃபர்ஸ்ட் குரூப் கிளியர் கரெக்டாக. செகண்ட் குரூப் கிளியர் அப்போ. ஓ ஆமாம் ஃபைனலில் செகண்ட் குரூப் தான் ஈஸியர். ஈஸியாக சொல்ல முடியாது. டிடிஐடி இருக்குது அதெல்லாம் அது பாஸ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இது பேப்பர் 6 வேறு இருந்துச்சு எலக்டிவ் பேப்பர். ஸோ அதனால் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எலக்டிவ் என்ன எடுத்தீங்க? எல்லாரும் எடுக்கிற 6D தான் எக்கனாமிக் கிளாஸ் தான். நீங்கள் அப்பயே அன்றே கணக்கு அவ்வளோதான். இது எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அவங்களே ஈஸியாக கொடுக்குறாங்க, எதுக்கு கஷ்டமானது எடுத்துகிட்டு ஈஸியானதுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு 60 எடுத்துட்டீங்க. பாக்கியெல்லாம் மினிமம் வாங்கினாலே பாஸ் லிட்டரலி. ஃபைனலுக்கு உங்களுக்கு வால்யூம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா? வால்யூம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எஃப்ஆர், ஆடிட் அண்ட் டிடி இதெல்லாமே ரொம்ப லார்ஜ். 1.5 நாள் எவ்வளோ லீவ் கொடுத்தாலும் பத்தாது, எவ்வளோ நாள் கொடுத்தாலும் பத்தாது. எஃப்ஆருக்குலாம் என்ன ஒரு 6 நாள் வச்சிங்களா 5 நாள்? எஃப்ஆருக்கு வந்து 4 நாள் அலோகேட் பண்ணேன். 4 நாள் அலோகேட் பண்ணிட்டு கடைசி நாள் இன்னும் கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் என்ன பண்ண எழுதியாச்சு. சூப்பர். உங்களுக்கு இன்டர்லேருந்து ஃபைனல் வரீங்களா ட்ரான்சிஷன், அது உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணக்கூடாது இல்லை பண்ணணும்? இன்டரில் இந்த தப்பை பண்ணிட்டேன், ஃபைனலில் இதை பண்ணக்கூடாது. இன்டரில் நான் தப்பு பண்ணேன்னு இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர் முடித்தோடனே கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஒரு இது இருக்கும். அதாவது பாஸ் ஆன அடுத்த நாள் நான் இப்போயே படிக்கிறேன் 2 வருஷத்தில் படிச்சு அதெல்லாம் அம்பிஷன். பட் இன்டர் அவன் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பான் ஆர்டிகல்ஷிப்பே. ஆனால் அப்பயே கேட்பான் எந்த கிளாஸ் போகலாம், கொஞ்சம் ஒரு வருஷமாவது ஜாலியாகுது இது அந்த மாதிரி தான் வருது. நான்லாம் வந்து எப்போ லாஸ்ட்டாக ஒரு 6 மாதம் இல்லை, ஏன்னா நான் கொரோனா லீவாக இருந்துச்சு. அப்போ வீட்டில் சும்மா இருந்தால் அடிப்பாங்க, அதனால வந்து ஏதாவது கிளாஸ் வாங்கி பார்ப்போன்னு அப்போ பார்த்தது தான். ஒரு வருஷம் முன்னாடி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். 1 வருஷம் முன்னாடி. இப்போ அப்ராப்ரியேட் டைம் சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்லேருந்து 1 வருஷம். ஆக்சுவலாக 1 வருஷம் இல்லை. நான் வந்து May 21 எக்ஸாம்னா நான் December 19 அந்த Jan 20 அந்த இதில் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். Jan 20 கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வச்சுக்கலாம். அவ்வளோதான் 1.5 வருஷம். இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு கரெக்டாக சொல்லணும்னா செகண்ட் இயர் ஸ்டார்டிங். அதுதான் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம். அப்படி வந்து நான் முதல் வருஷத்துலேயே போய் கஷ்டப்படணும்னு ஒன்றும் அது ஜாலியாக இருக்கணுன்ட்டு ஆக்சுவலாக இல்லை. ஆர்டிகல்ஷிப்பில் இன்னும் நிறைய மோர் டைம் ஆர்டிகல்ஷிப்புக்கு ஆக்சுவலாக கொடுக்கலாம். ஆமாம் டைம் கொடுக்கணும், நமக்கும் நம்ம மோர் டைம் கொடுக்கணும். கிளாஸ் போயிட்டோன்னா அப்புறம் எதுவுமே நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு டைம் எதுக்குமே இருக்காது. ரைட்டு. சரி ப்ரோ, ஆர்டிகல்ஷிப் பற்றி நடுவில் கேட்டுறேன் ஃபைனல் போகிறதுக்கு முன்னாடி. நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ஒரு மிட் சைஸ் ஃபார்ம் தான் பண்ணீங்களா? எங்கே சென்னையில்? எங்கே? செல்வமன் சுக்குன்னு சொல்லிட்டு கீழ்பாக்கில். இப்போ தான் கூட நீங்கள் லிங்க்டின்ல போட்டிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் எங்கே போட்டிருந்தீங்க. அவங்க 50 இயர். ஆமாம். அது எந்த அளவுக்கு பெரிய ஃபார்ம்? லைக் எத்தனை பார்ட்னர் இருப்பாங்க? அவங்க வந்து 7 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. 7 பார்ட்னர். ஸோ ஓரளவுக்கு பெரிய மிட் சைஸ் ஃபார்ம். எவ்வளோ ஆர்டிகல்? நான் ஜாயின் பண்ணும்போது 3 பார்ட்னர்ஸ் இருந்தாங்க. நடுவில் அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன சைஸ் இருந்தாங்க? லைக் ரொம்ப பெருசா இல்லை 3 பார்ட்னர்ஸ் இருந்தாங்களா? இல்லையா? அப்போனா அந்த கொஞ்சம் கம்மி தான். ஓகே. வித் 3 பார்ட்னர்ஸ் அண்ட் ஒரு 15 ஆர்டிகல்ஸ் இருந்தாங்க. இப்போ they have grown to 7 partners and 25+ articles. சூப்பர். உங்கள் ராசின் அப்படி தான் போட்டுக்கலாம். ஓகே. ஏன் மிட் சைஸ்னு? ஏன்னா அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு சென்னையில் கிளாஸ் போயிருந்தீங்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் Big 4 தான் போனோம். Big 4 தான் வேறு அந்த ஒரு கிளாமரைஸும் பண்ணி வச்சிருப்பாங்க. Big 4 போகணுன்னே நிறைய பேருக்கு ஒரு இது இருந்துச்சு. சேர்ந்தா Big 4 தான் அவங்களும். அதிலும் போனவங்களாம் வந்து ஸ்டைஃபண்டும் ஜாஸ்தி இருக்கும். எங்கேயாச்சும் எப்படி சொல்ற சாப்பிட கூப்பிட்டு போவாங்க. எல்லாம் ஆப்ஷன் ஆடிட் இருக்கு, அது இருக்கு, டூர் இருக்குன்ட்டு கடைசியில தான் ஆப் வச்சாங்க. 2 விஷயம். ஒன்று வந்து என்னன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ Big 4 போனால் ஆமாம் ஃபஸ்ட்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இன்ஸ்பிரேஷன் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு தான் வந்து என்னோட ஆசை. ஓகே. இன்னொன்று வந்து என்னென்னா ஒரு குரூப் முடித்தா Big 4 எடுக்க. ஸோ அதனால் செகண்ட் ஒன் தான் ஆப்வியஸாக ரீசனாக இருக்கும். Big 4 ஃபைனல் டிலே பண்ணக்கூடாதுங்கிறது. ஆமாம். இல்லை 2 குரூப் முடிச்சு போகும்போது அவன் Big 4ல் வந்து நீ ஏன் ஒரு வட்டம் லேட்டாக பாஸ் ஆனன்னு கேட்பான். அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து சரி அதெல்லாம் விட்டுருவோம், நம்மளோட இதிலே போகலாம், பார்த்துலேயே போகலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக போயிட்டீங்க. ஓகே. அதான் பேசிக்கலி ப்ராக்டிஸ் தான் அப்படிங்கிற ஒரு முடிவு. அதில் தான் மிச்சம். சென்னை வந்தீங்க. ஆர்டிகல்ஷிப் எப்படி போச்சு? லைக் டே 1லேருந்து இப்போ நீங்கள் சிஏ அது அப்போ தான் ரியாலிட்டியே தெரிய வந்திருக்கும். லிட்ரலி படித்ததெல்லாம் அப்ளை பண்ணலாம். மொதல் வேலை என்ன பார்த்தீங்க? மொதல் வேலை வந்து ஆர்டிகல்ஷிப் சேர்ந்த மொதல் நாள் குரூப் பாஸ் ஆயிருந்திருப்பீங்க. அப்போதான் என்ன பிரிண்ட் எடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? அந்த இதில் எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் ஆடிட் போயிட்டேன். ஆடிட்னா என்ன ஆடிட் மாதிரி? நான் வந்து ஒரு ஸ்கூலோட ஆடிட் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு ஸ்கூலோட ஆடிட் போயிட்டேன். ஆனால் அங்கே போயிட்டு வவுச்சிங் தான் பண்ணாங்க. வவுச்சிங்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடுங்க. வவுச்சிங்னா என்னது? லிட்டரலி டிக் அடிக்கிறது மட்டும் தான். பார்த்துட்டு கீழே பிரிண்ட் ஆயிருக்கிறது ஒன்று தான். இந்த அமௌண்ட் கரெக்டாக இருக்கான்னு டிக் அடிக்கிறது. அது மெக்கானிக்கல் ப்ராசஸ். டே 1 வவுச்சிங் அனுப்பிச்சிட்டாங்க. டே 1 வவுச்சிங் தான். ஃபுல் மந்த்தே கிட்டத்தட்ட வச்சிங்க.
ஃபுல் மந்த் வச்சிங் இல்லை ஆக்சுவலாக ஒரு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அப்போதைக்கு சீனியர்ஸ் வந்து சொல்லி நல்ல சீனியர்ஸ். ஸோ நம்ம எல்லா சீனியர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலாக வந்து ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. ஓகே சூப்பர். அவுட் ஸ்டேஷன் ஆடிட்ஸ்லாம் போயிருக்கீங்களா? அவுட் ஸ்டேஷன் ஆடிட் போயிருக்கேன். இதில் ஏதாவது கதைகள்? அவுட் ஸ்டேஷன் ஆடிட் கதைகள் என்ன, காரைக்கால் போயிருக்கோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான் சக்தின்னு சொல்லிட்டு, நாங்கள் 2 பேரும் ஒரு ஸ்கூலோட ஆடிட்காக அங்கே போயிருந்தோம். ஸோ அது எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே வந்து இன்னொரு குரூப் இருந்தாங்க, அவங்க வந்து வேறு ஒரு இது ஆடிட்காக போயிருந்தாங்க, இன்னொரு கம்பெனி ஆடிட், அதுவும் காரைக்கால்லே தான் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் இவங்களுக்குலாம் தெரியாமல் மார்னிங் வந்து அங்கே பீச் இருக்குது காரைக்காலில். ஸோ வந்து அப்போ அதுவும் இல்லாமல் 12th முடிச்சுட்டு அப்போ தான் ஒரு 1 year ஆகிருக்கும். நான் என் 18 வயசு. ஆமாம். அப்போ வந்து இப்போ வெளியூர் போகிறதுலாம் புதுசு இல்லை. என் ஃப்ரெண்டு வந்து வரவே மாட்டேன்ட்டான். ஆமாம், வரவே மாட்டேன்ட்டான் பீச்சுக்கு காலையில் கூடும்போது. என் பிரின்சிபல் அவர் இது பண்ணிடுறாருன்னு, நான் வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டோம். கரெக்டாக 9:30க்கு ஆடிட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஓ, அப்பயே கட்டெல்லாம் அடிக்கல, காலைல சீக்கிரம் போயிட்டீங்க? ஆமாம், காலைல சீக்கிரம் போயிட்டோம், வந்துட்டோம். பட் அவர் தெரியாது இன்னைக்கு வரைக்கும் பிரின்சிபலுக்கு 9:30க்கு போயிட்டு வந்தது தெரியாது. ஓகே, அவுட் ஸ்டேஷன் ஆடிட்டுங்கிறத நான் ஜாலியான டேஸ் தான். இல்லை, என்ன மாதிரியெல்லாம் ஒர்க் பார்த்தீங்க, அது எப்படி இப்போது ஹெல்ப் பண்ணுது லைக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது? நவ் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராக்டிஸிங். 2 years ஆச்சா ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஆமாம், 2 years. கங்க்ராட்ஸ் ஆன் தட். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. அது எப்படிலாம் உங்கள் ஆர்டிகல்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு? ஆர்டிகல்ஷிப்பில் பண்ணது எப்படி? ஸோ அங்கே வந்து பேசிக்காக வந்து இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் தான் ஃபுல்லாகவே. ஸோ மோஸ்ட்டாக வந்து இப்போ நான் நிறைய என்னோடய கிளைண்ட்ஸுமே மோஸ்ட்டாக வந்து நான் பார்க்குறது எல்லாமே இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் கிளைண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ எனக்கு வந்து இது புதுசாக இல்லை, யாராவது வந்தாங்கன்னா கூட எதுனாலுமே பார்க்கலாம், என்ன மாதிரி கேஸ்னாலும் பார்த்துருந்தேன். ஏன்னா அங்கே நீங்கள் பண்ணலனா கூட இன்னொரு ஆர்டிகல் தான் பண்ணியிருப்பாங்க, டிஸ்கஸ் ஆச்சு பண்ணியிருப்பீங்கல்ல. ஆமாம், ஆர்டிகல்ஷிப் லிட்ரலி எக்ஸ்போசர், அதோட எக்ஸ்போசர் அப்படியே கன்வெர்ட் ஆச்சு. அது இருந்துச்சு. பட் என்ன எனக்கு ஒரு இதுனா அங்கே ஜிஎஸ்டி அண்ட் கம்பெனி ரிலேட்டட் இது இல்லவே இல்லை. ஸோ அந்த இது வந்து எனக்கு இப்போ நானாக லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, அந்த ஒரு இது இருக்குது. பட் இன்கம் டேக்ஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி தான். ஆர்டிகல்ஷிப்பில் நீங்கள் பண்ணது தான் இப்போது லிட்ரலி ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி சொல்லாமா? ஆமாம். ஓகே, சீனியர்ஸ் வந்து எல்லா சீனியர்ஸுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, பிரின்சிபலுமே எல்லாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஃபுல்லாகவே. ஓகே, ஸோ வந்து நம்ம நினைப்போம் போனால் சொல்லிக் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பேசிக்கலி ஒரு ட்ரைனிங் கேம்ப் வச்சு அந்த மாதிரி என்ன படாது என் முத்துகுமரன் சொன்ன மாதிரி இங்கே ஃபோக்கஸ் பண்ண அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. முடிச்சுட்டுவான்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்களும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நான் சொல்ல மாட்டாங்க. ஓவர் வியூ வேணால் கொடுப்பாங்க, இப்படி பண்ணணும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட் மோஸ்ட்டாக வந்து நான் என்ன சொல்கிறேன், நம்மளாக கற்றுக்கிறது தான். இப்போ வந்து அந்த நம்மளாக கற்று கூகுள் இருக்குது, என்ன போட்டாலும் கூகுள் வந்துடும். இப்போ சாட் ஜிபிடி வந்துருச்சு. இப்போ சாட் ஜிபிடியில் போட்டால் ரெக்கன்சிலேஷன்லாம் வருது. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே வந்து யாரும் இப்போ ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களாக கற்றுக்கணும், யாருமே சொல்லி தர மாட்டாங்க. அதே மாதிரி நான் ஒர்க் பண்ண இடத்துலலாம் வந்து கேஸே தர மாட்டாங்க. எப்படி சொல்கிறது, அவங்க கம்ஃபர்ட்டுக்கு இருக்கும். அவங்க எப்படி சொல்கிறது, சீனியர்ட்டே அதாவது நல்லா வேலை பார்க்குற ஒரே ஆள்கிட்டே நல்ல வேலையெல்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம உள்ளே பூந்தாதான் அந்த ஒர்க்கும் கிடைக்கும். போயிட்டு என்ன இது என்ன அங்கே விசாரித்து அந்த சாரி அட்லீஸ்ட் அவருக்காச்சும் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த நல்ல வேலை அப்போ தான் வந்து நமக்கு அடுத்தது ஒர்க் வரும்னு உட்காந்துட்டே இருந்தோன்னா வராது. அதுதான் நடந்தது. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கோல்டிங்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக? இல்லை, ஸ்கோல்டிங்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கியிருக்கேன். இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை, மாதத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வாங்கிடுது. ஏதாச்சும் அதில் வேறு யாராச்சும் பண்ண தப்புக்கெலாம் வாங்கியிருக்கீங்களா? வேறு யாராவது பண்ண தப்பு இல்லை, வேற ஒருத்தர் ஒன்று பண்ணார், அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. என்னன்னா வந்து அவர் ஃபைல் பண்ணி ½ an hourலேயே வந்து நோட்டீஸ் வந்துச்சு. ½ an hourலேயே நோட்டீஸ் வந்துச்சு. ஸோ அது வந்து அதுவே வந்து ஒரு 6 months அதுவே ஒரு டாக்காக இருந்துச்சு. நீங்கள் அதில் என்ன இன்வால்வ் ஆனீங்க? அதில் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். பக்கத்தில் உட்காந்ததுக்கா? ஆமாம். ஓகே, மஜா தான் அதுவும். ஆமாம், ஆர்டிகல்ஷிப் தான் பேசிக்கலி வந்து காலேஜ் லைஃப் மாதிரி தான். ஆர்டிகல் ரிப்ளேஸ்மெண்ட் என்ன, நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அதாவது வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஜூனியராக இருக்கலாம், ஜூனியராக இருக்கலாம். நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து செகண்ட் இயர் ஆர்டிகல்ஸில் இருந்தேன். என்னோட ஸ்கூல் சீனியர் வந்து ஆர்டிகலாக ஜாயின் பண்ணார் ஃபஸ்ட் இயர். அப்போ வந்து சீனியர் ஜூனியராக இருக்கலாம். அது இருக்கும். அதே மாதிரி ஃபைனல் முடிச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, உங்களுக்கு முன்னாடியே உங்கள் ஜூனியர் குவாலிஃபை ஆகும். அந்த சினாரியாவும் இருக்குது. 2 சினாரியாவும் அந்த இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டம் உண்டாகும். லிட்ரலி ஜூனியர் சீனியர். ஆக்சுவலாக சிஏல அந்த கான்செப்டே கிடையாது.
ஏஜ் வைஸ் ஜூனியர் கிடையாது, சிஏ ஜூனியர் சீனியர் எதுவுமே கிடையாது. பாஸ் ஆனால் ஆமாம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே சிஏ அட்டம்ஸ் தான் கிரைட்டீரியா. மெஜாரிட்டி கிளைண்ட்ஸ் அட்டம்ஸ்னா என்ன சார் இந்த அட்டம்ப்ட்னு போட்டுருக்கீங்களே அப்படின்னா என்ன சார்ன்னு தான் இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே வென் யூஆர் ப்ராக்டிசிங் கிடையாது. மோஸ்ட்லி எம்ப்ளாய்மெண்ட்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏதாவது ஃப்ரெஷர்கிட்ட கேட்பாங்க. இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஏதாவது நீங்கள் ஒரு சிஎஃப்ஓவோ இல்லை அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் எத்தனை அட்டம்ப்ட்ஸ்ன்னு கேட்டால் அடுத்த ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகிறாங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த லெவலுக்கு வரதுக்கான என்ட்ரன்ஸ் டோரில் மட்டும்தான் அட்டம்ப்ட் கேட்பாங்க. அது வெறும் ஃபில்டரிங்க்கு. அதையும் நம்ம தாண்ட முடிஞ்சிருச்சுன்னா அட்டம்ப்ட்டும் அவ்வளோ ரெலவெண்ட் கிடையாது. ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஸ்கில் தான். உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தெரியாமல் இருக்கலாம், ரைட்டா? நீங்கள் வந்துட்டு ஒரு ரேங்கர் இப்படி சொல்கிறேன் ஏர் ஒன்னே நீங்கள் தான்ட்டே வச்சுப்போம், உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தெரியாமல் இருக்கலாம். நான் மல்டிபிள் அட்டம்ப்ட்னே வச்சுக்கோங்க, எனக்கு ஃபைல் பண்ண தெரிஞ்சிருந்தா என்னால் தான் வேலையை முடிக்க முடியும். எல்லா ஆஃபீஸ்லேயும் ஒருத்தங்க இருப்பாங்க பார்த்துருந்தீங்கன்னா. ஆமாம், அவங்க வந்து கிளியர் பண்ணிக்க மாட்டாங்க ஆக்சுவலாக, பட் எல்லா ப்ரொவிஷன் எல்லாமே அவங்க தெரியும். சிஏவோட நல்லா தெரியும். அவங்க 10 சிஏ ஆஃபீஸில் இருந்தாலும் அந்த ஒரு நான் சிஏ அந்த ஒரு ஹாஃப் சிஏ இருப்பார், அவருக்கு வந்து நிறைய தெரியும். எல்லா ஆஃபீஸ்லையும் கிட்டத்தட்ட கண்டிப்பாக நானும் பார்த்துருக்கேன். அவர் வந்துட்டு பெட்டராக எல்லாரோடையும் பண்ணுவாங்க. எங்கே பிரச்சனை வந்தாலும் கடைசியில் அவர்கிட்ட தான் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே வேலை முடியணும். உங்கள் வேல்யூவே வந்துட்டு அந்த வேலை முடியறதுல தான். அட்டம்ஸ் யூ டோன்ட் டிஃபைன் யூ அப்படிங்கிறது கிளியராக டிஃபைன் யூ. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஜஸ்ட் டு ஓப்பன் த டோர். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோங்கிறது தான் அடுத்த லெவலுக்கானது. அஃப்கோர்ஸ் நாட் டு லைக் ரேங்க் முக்கியம் இல்லை, அட்டம் முக்கியம் இல்லைங்கிறது இல்லை. தட் ஷுட் நாட் ஸ்டாப் யூ ஃப்ரம் நாளைக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்காது. பேசிக்கலி அது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்காது. இட் ஷுட் நாட் ஸ்டாப் யூ ஃப்ரம் டூயிங் த நெக்ஸ்ட் திங். இப்போ நான் வாங்கலாங்கிறதுக்காக நான் அதை அடுத்தது ட்ரை பண்ணாமலேயும் அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு எடுத்துக்கிறது இல்லை. அடுத்த லெவலில் நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ தான் மேட்டர். இன்டர்ல நம்ம ஒரு மார்க் வாங்கியிருக்கலாம், அதே நினைப்பில் வந்துட்டு ஃபைனல் போயிருந்தோன்னா அதே இது வருமானு கேட்கணும் கிடையாது. ஃபைனலுக்கு யூ லவ் டு பெர்ஃபார்ம் இன்னும் பெட்டர் வே. ஃபைனல் வால்யூமே டஃப். கரெக்ட். உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ லீவ்லாம் கொடுத்தாங்க? எனக்கு வந்து ஐ திங்க் 5 or 4 months சரியா ஞாபகம் இல்லை, பட் 5 months நினைக்கிறேன். ஓகே, 5 months லீவ் கொடுத்தாங்க ஃபைனல். ப்ளஸ் உங்களுக்கு கோவிட் வேறல்ல? ஆமாம், கோவிட். அதே தான் கோவிட் போது நீங்கள் ஃபுல்லாகவே அப்போவே கிளாஸ் 1 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டிங்க? ஆரம்பித்தேன், பட் கோவிட் இருந்ததில் பப்ஜி டைம் ஆயிடுச்சு. ஆமாம், பப்ஜி டைம். அப்போ பப்ஜி தானே எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்னோட மே எக்ஸாம்ஸ்லேயே பப்ஜி, அதாவது மே இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ்லேயே பப்ஜி ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம், அப்போ ஆரம்பிச்சது. ஆமாம், நடுவில் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. ஏன்னா கோவிட் வந்து சீரிஸ், மூவி சீரிஸ். ஆமாம், மூவி சீரிஸ் தான். அப்போ தான் வந்து எல்லா மூவி சீரிஸும் உட்காந்து பார்த்தேன். ஓகே, பீக் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம். இம்பார்ட்டன்ட் என்னன்னா என்னோட ஃபைனல் செகண்ட் அட்டம்ப்ட்ல தான் நான் ஃபுல்லாக ஜிஓடி பார்த்தேன். ஓஹோ, ஜிஓடி அப்போ தான் பார்த்தேன். ஆமாம், அப்போ தான் பார்த்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் பாஸ் ஆயிருந்தால அதுக்கப்புறம் கேப் இருந்தால் அதில் தான் ஜிஓடியை பார்த்தேன். ஓகே, ஆக்சுவலாக நான் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். சிஏ டேஸில் உங்களுக்கு பெஸ்ட்டு டைம்னா எது சொல்லுவீங்க உங்களோட ஜேர்னியில்? ஜாலியாக இருந்ததுன்னா மொத்தம் இப்போ ஒரு 5 வருஷம் ஆச்சா? 5 வருஷம் ஜர்னி. லைக் 12th முடிச்சதுலேருந்து அந்த April 1, 2017 எப்போ November 22 நீங்கள் கிளியர் பண்ணீங்கல்ல? ஆமாம். அதுலேருந்து உங்கள் பெஸ்ட்டு ஃபேஸ் தான் எது சொல்லுவீங்க? லைக் ஜாலியாக இருந்தது பெஸ்ட் ஃபேஸ்னால் இப்போ வர சொல்கிறீங்க? பாஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம்னா அடுத்த ரிசல்ட் அன்றைக்கின்னு நீங்கள் சொல்லி முடிச்சிருவீங்க. அப்படின்னா நான் ஃபஸ்ட் இயர் ஆஃப் ஆர்டிகல்ஷிப் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட் இயர் ஆஃப் ஆர்டிகல்ஷிப். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அப்போ வந்து ஏன்னா அப்போ தான் நம்ம கற்றுக்குட்டி, நமக்கு அப்போ தான் வந்து எல்லாருமே சொல்லிக் கொடுப்பாங்க ஏதாவது ஒன்று என்னன்னு தெரியும். ரொம்ப நம்மளை வந்து திட்ட மாட்டாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோன்னா. ஓகே, ஸோ அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த பாலிடிக்ஸ் வந்துடும் உள்ள. ஓகே, அந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரும்போதே நமக்கே தெரியும் ஒவ்வொரு இது நடக்கும். ஸோ அது ஃபஸ்ட் இயர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கோவிட் டைம் வந்து லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் இல்லை எங்கள் ஆஃபீஸில். ஓகே, அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் ஊரில் இருந்தேன். அப்போ கிடையாது. அப்போ கோவிட் போதே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் லீவ் தான் லிட்டரலி இருந்தேன். ஆமாம், அப்போ தான் வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் பிரேக்னா சீரீஸ்லாம் பார்த்து அதுதான் ஜாலியாக இருந்தீங்க. ஆமாம். ஃபைனலுக்குலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? என்ன மாதிரி? ஃபைனலுக்கு நான் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் சொன்னேன் 1.5 years முன்னாடி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அந்த கிளாஸுமே நான் போயிட்டு கோவிட் வந்ததுனால அதுக்கப்புறம் மறந்துட்டேன், சுத்தமாக கிளாஸே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணதுன்னா செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஓகே, ஸோ செப்டம்பர்லேருந்து ஸ்லோவாக கிளாஸஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, திரும்பியும் அந்த ஜான் வரும்போது தான் அந்த சீரியஸ்னஸ் வந்து ஜான் 2021. ஆமாம், அப்போ கிளாஸஸ் பார்க்கும்போது எல்லா மே எக்ஸாமுக்கும் ஜனவரி பொங்கல் தான் உங்களுக்கு லிட்ரலி. கரெக்ட் பொங்கல் தான். அந்த ஜான் வரும்போது அந்த சீரியஸ்னஸ்ஸே வரும். ஆனால் அப்போ கொஞ்சம் சீரியஸாக இன்டர்மீடியட்டோட, ஏன்னா நமக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கிளாஸ்க்குலாம் வந்து லைக் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா மார்னிங் 6:30
6:30 7 ஸ்டார்ட் பண்ணோன்னா நைட்டு 10:30 வரைக்கும் கிளாஸ் பார்ப்பேன். ஓகே. நடுவில் போயிட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் பிரேக். சாப்பிட போயிட்டு திரும்பி வந்து கிளாஸ் பார்க்குறது. மத்தியானம் போய் சாப்பிட போயிட்டு கிளாஸ் பார்க்குறது. 5 o'clock டீ போயிட்டு வந்து கிளாஸ் பார்க்குறது. நைட்டு சாப்பிட போய்ட்டு கிளாஸ். ஒரு நாளைக்கு எவ்வளோ 4 கிளாஸ் பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட 3 hour கிளாஸ். 3 hour கிளாஸ். அதுவும் ஆன்லைன் கிளாஸ் தானே. ஸோ வந்து நான் வந்து எல்லாம் 2x பார்க்குறது, 1.5x பார்க்குறது. அதுக்கப்புறம் சாதா வீடியோவே ஸ்லோவாக பேசுகிறது. அதுக்கு இப்போ யூடியூப் வீடியோ என்னால் வந்து ஸ்பீடாக பார்க்க முடியுது. அது பார்த்து எவ்வளோ நாளில் முடிச்சிங்க? ஜனவரி ஆரம்பிச்சா மார்ச் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக வரும். செப்டம்பர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தேன். டிசம்பர் ஆஃப்லேருந்து கொஞ்சம் நல்லா சீரியஸாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். Feb 15 மோஸ்ட் எல்லாம் முடிச்சு ஐடிடி மட்டும் கொஞ்சம் கஸ்டம்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்காம இருந்துச்சு. சரி அது படிச்சுக்கலான்னு விட்டேன். ஓகே. அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு அந்த வால்யூம் டிஃப்ரென்ஸ்லாம் தெரிஞ்சா ஃபைனலில்? நல்லாவே தெரிஞ்சு. இன்டருக்கும் ஃபைனலுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சு லைட்டாக? இன்டருக்கும் ஃபைனலுக்கும் அதான் லைக் ஹியூஜ் கேப். ஆடிட்லாம் பார்த்தோன்னா நிறையா இருக்குது. அங்கே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கும் மோஸ்ட்டாக. ஆமாம். இங்கே ஸ்டாண்டர்ட்ஸ், எத்திக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய லெசன்ஸ் இருக்குது. NBFC, பேங்க்ஸ், அது மாதிரி நிறையா சப்ஜெக்ட்ஸ். ஆமாம். அவ்வளோ லெசன்ஸ். டிடியும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம வெறும் 5 ஹெட் மட்டும் தான் இருக்கும். கொஞ்சம் அப்புறம் TDS இந்த கேபிட்டல் கெயினெல்லாம் இங்கே கேபிட்டல் கெயினெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. லிட்டரலி ஃபைனலில் 4 மார்க் சும்மா ஒரு புக்லேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை யாரும் படிச்சிருக்க கூட மாட்டாங்க. இங்கே அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வரும். அதுக்கப்புறம் நிறைய இது அப்படியே நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ அங்கே இருக்கும் இங்கே ஹியூஜ் அந்த கேப் இருக்குது. வால்யூம் கேப் தான் அதிகம். டிடி வந்து 1.5 நாள் 10 என்ன அது எலக்டிவ்க்கு லீவ் இருக்கும். எலக்டிவ் படிக்காமல் டிடி படிப்பாங்க. அதாவது அப்படி இல்லை, முன்னாடி நாள் ஈவினிங் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு ஈவினிங்லேருந்தே டைம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆமாம். டிடிக்கு எலக்டிவ் எக்ஸாம் அன்னைக்கு தான் எலக்டிவ் அப்படி தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. சூப்பர். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு இது சொன்னீங்க இன்டர் அப்போ வந்துட்டு யூ எக்ஸ்பெக்டட் டு கிளியர் போத் குரூப்ஸ் மாதிரி. ஃபைனலுக்கும் அதே தான் பண்ணீங்களா? இல்லை ஃபைனலுக்கு ஆக்சுவலாக ரொம்ப, ஏன்னா வந்து இன்டர் கூட எனக்கு செகண்ட் குரூப் எழுதிட்டு EASல கொஞ்சம் இது இருந்துச்சு. பட் ஃபைனலுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா ஒரு குரூப் கூட 15 மார்க்ஸில் தான் எனக்கு ஆக்சுவலாக கிளியர் பண்ண முடியல. 15 or 10 மார்க்ஸில் தான் கிளியர் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ இன்டரில் ஆக்சுவலாக ஏன்னா நான் ஒரு மார்க் எடுத்து 25 தான் FMல. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து எனக்கு நான் பாஸ் ஆகிட்டேன் மோஸ்ட்டாக. 15 மார்க்ஸ் எனக்கு அக்ரிகேட்க்கு வரல. ஓகே. ஃபைனலில். ஆமாம். அதுதான் அப்போ பயங்கர கடுப்பாக இருந்திருக்கும் நீங்கள். ஆமாம். ஏன்னா வந்து அங்கே நான் கூட ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கல. இங்கே நீங்கள் அன்எம்ப்ளாய்டுக்கு போயிருவீங்க. ஸ்டூடெண்ட்லேருந்து நேராக அன்எம்ப்ளாய்டு போயிட்டேன். அன்எம்ப்ளாய்டு 6 months 4 or 5 months சும்மா இருக்குன்னு ஒரு இது இருந்துச்சு. அந்த இதில் தான் நான் GOTலாம் பார்த்து இது பண்ணது. இது ஃபைனல் போது அந்த கேப்பில் தான். ஆமாம், அந்த கேப்பில் தான் நான் GOT பார்த்தேன். ஓகே. படித்தேன்னு பார்த்தா ஒரு லாஸ்ட்டாக ஒரு 1.5 மாதம் தான் படிச்சிருப்பேன். குரூப் 1க்கு லிட்ரலி. அது இல்லாமல் ஒரு எக்ஸம்ஷன் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. இது ஃபர்ஸ்ட் SFM. ஆமாம், SFMல எக்ஸம்ஷன் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் ஜாலியாக படிச்சிட்டு 3 சப்ஜெக்ட் தானே, ஆடிட்டு அதுக்கப்புறம் இது. ஓகே. சிஏல எப்படி ப்ரோ பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? லைக் காலேஜ் லைஃப் ரிப்ளேஸ் ஆகுமா ஆகாதா? ஆகாதுங்கிறது பாதி நோஷன். நம்ம அமைச்சிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணுற இடத்த பொறுத்து இருக்குது. டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா? அதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாதிரி. ஓகே. ஆக்சுவலாக நிறைய பேர் இருந்தாங்க. பட் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. லைக் இன்றைக்கி வரைக்குமே என்னோட ஒரு ஆர்டிகல்ஷிப் ஃப்ரெண்ட் சக்தின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி சொல்கிறது, ஃப்ரம் ஸ்டார்ட் கூட இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது 20% ஆஃப் மை CA ஜேர்னிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கான். ஓகே. ஓகே. ஸோ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ வரைக்குமே க்ளோஸாக இருக்கான். இன்னும் இப்போ கூட என்னோட 10 to 15% ஆஃப் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் வந்து அவன் தான் எனக்கு இது பண்ணி த்ரூ ஹிம். ஆமாம் ஆமாம். சூப்பர். அதெல்லாம் வந்துட்டு ரைட் மூமெண்ட்டில் எவ்ரிதிங்ஸ் ஃபார் அ ரீசன்ங்கிறது நல்லா மீட். ஆர்டிகல்ஷிப்ல யூ ஹேவ் மெனி அதர் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. அதெல்லாமும் வீட் அவுட் பண்ணுறது. அது வந்து நிறைய பேர் பிரிட்டன்ஷியஸாக இருப்பாங்க. நம்ம முன்னாடி நேரில் அப்படி நல்லா இதுவாக இருப்பாங்க. பட் பின்னாடி போயிட்டு எல்லாம் பண்ணுற வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நார்மலாக நமக்கு தெரியும், எல்லாத்துலேயும் நடக்கிறது தானே. ஓகே. ஸோ அது அதுலேயும் நடந்திருக்கும். பட் நம்ம அது கேர்ஃபுல்லாக தாண்டி வந்தாச்சு எல்லாம். ஓகே. பாஸ் ஆனது எப்படி ப்ரோ? லைக் வாஸ் இட் வர்த் இட் அட் தி எண்டு கேட்பாங்களே, இவ்வளோ அடி வாங்கிட்டு ஆல் தட் ஃபார் த ட்ராப் ஆஃப் பிளட்டுங்கிறப்பல இருந்ததா? இல்லை வாஸ் இட் கம்ப்ளீட்லி வர்த் இட்? ஏன்னா லெட்ஸ் அட்மிட் இட் பயங்கர ஹார்ட் ஒர்க் தான். 5 வருஷம் அவ்வளோ சாக்ரிஃபைஸ். நீங்கள் ஜாலியாக இருந்தேன் மனசு தேத்திக்கிறது சொல்கிறீங்க. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். ஆமாம், நிறைய டைம் நமக்கு வந்து லைக் இதை ட்ராப் அவுட் பண்ணிடலாமான்னு தோணும். ஓகே. தோணும் தான். பட் அது கண்டிப்பாக என்டர்டெயினும் பண்ணியிருக்க மாட்டோம். எப்போ உங்களுக்கு தோணி இருக்குது இது மாதிரி? நான் ஆடிட் படிக்கும்போது தோணியிருக்கு. லைக் ஆடிட் வந்து 2வது டைம் படிக்கும்போது தான். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கூட தெரிஞ்சுக்காது. ஏன்னா படித்ததே ஞாபகம் இல்லாத மாதிரி இது எப்படியாவது பாஸ் ஆயிடணுங்கிற ஒரு இதில் இது திரும்பியும் நம்ம படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படி சொல்கிறது, ஐரனி வந்து நான் இப்போ திரும்பியும் வந்து ஆடிட் கிளாஸ் எடுக்க வேண்டியது. ஓகே. இப்போ என்ஜாய் தானே பண்ணிட்டுருக்கீங்க? என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இப்போ தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எக்ஸாம் எழுதுறேன், நீங்கள் அவ்வளோதான். நீங்கள் தான் அவங்க எழுத போகிறாங்க. பட் எனக்கு என்ன தெரியும், நான் எதுவும் ஞாபகம் வச்சுக்கணும்னு எனக்கு ஒன்றும். கரெக்ட். அவங்கள படிக்க வைக்கிறது தான் நம்மளோட இல்லை.
பாஸ் ஆனது அட் தி எண்ட் ஆஃப் த டே வாஸ் வர்த் இட் தான் இல்லை லிட்ரலி? ஆக்சுவலாக அந்த ஒரு 1 மினிட் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டேன். நார்மல் ஓகே பாஸ் ஆகிட்டோம், அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. பட் ரொம்ப இதுவாக இல்லை. ஓகே ஓகே ஒரு ரிலீஃப் இருந்துச்சு. ஒரு பாரம் இறங்கின மாதிரி. சிஏங்கிறப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா? பிஃபோர் சிஏ அண்ட் ஆஃப்டர் சிஏ வந்து லைக் உங்களுக்கு அந்த சுற்றி இருக்க அந்த ஃபுல் சர்க்கிளே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஏன்னா வந்து ரிலேட்டிவ்ஸ்னாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, பிகாஸ் நிறைய பேர் பாஸ் ஆகாமல் இருந்திருப்பாங்க. அண்ட் அதர் கிளாஸ்மேட்ஸ் நார்மல் அதர் ஜேர்னல் போனவங்களும் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே லைக் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்கூல்லலாம் கூட அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க, லைக் அங்கே படிச்சிருந்தோம். ஸோ அவங்க வந்து அவங்க ஸ்கூல் குரூப்லலாம் போட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அந்த இதெல்லாம் போட்டு லைக் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பாக்கி பேருக்கு ஒரு செலிப்ரேஷன். ஆனால் உங்களுக்கு வந்து மேஜராக ரிலீஃப் தான் இருந்துச்சு. கரெக்ட், முடிச்சு தூக்கி போட்டோம்டாங்கிற ஒரு இது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இனி அந்த படிக்கவே வேண்டாங்கிற ஒரு இது இருந்துச்சு ஃபேஸ். அந்த இதுதான். மற்றதெல்லாம் கூட எனக்கு இனிமேல் இதை படிக்க வேண்டாம், இந்த இது கோத்ரூ பண்ண வேண்டாம் இதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஓகே, அது கடைசியில் வரைக்கும் வெயிட் பண்ணுறதோட வர்த்து தான். ஆமாம், அண்ட் எவ்ரி சென்ட் இஸ் வர்த் இட் தான். இல்லவே இல்லை. அந்த ஜாய் சொல்கிறேன், அந்த ஒரு 1 மினிட் இருக்கும் ஒரு இது. பட் அதுக்கப்புறம் யூ வில் பி வெரி ஏபிள் டு ஹேண்டில் இட். அடுத்த இதுக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த எப்படி சொல்கிற அந்த வடிவேல் ஒரு இதில் பஞ்சாயத்து சீன் வரும்ல, அவ்வளோதான் பஞ்சாயத்து. அந்த ஃபஸ்ட்டு வீக் எல்லாரும் கூடி இருந்து செலிப்ரேட் பண்ணுற 1 மந்த் சிஏ ஆச்சான்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த பஞ்சாயத்தில் முடிஞ்சு எல்லாம் போயிட்டு திரும்பி நார்மல், பேக் டு நார்மல். ஆமாம், லிட்ரலி பேக் டு நார்மல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேங்கிறது. ஆனால் நீங்கள் தான் உங்களுக்கு தான் 6th 7th தெரியுமே ப்ராக்டிஸ் தான். நேராக எந்த லொக்கேஷனில் போடுறது ஆஃபீஸுன்னு போயிட்டீங்களா நேராக? இல்லை, அப்போ வந்து நான் ஆக்சுவலாக ஒரு குரூப்புக்கு வந்து அட்வைசர் மாதிரி ஆக்ட் பண்ணேன். ஓகே. ஸோ நான் வந்து லைக் வீட்டில் இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். புதுக்கோட்டையில இல்லை சென்னை? சென்னை வீட்டில் இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு குரூப்புக்கு வந்து அட்வைசர் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அங்கே எனக்கு பிடிக்கல அந்த இதில். ஸோ நார்மல் ஒரே ஒர்க் தான் இருந்துச்சு, மோனோட்டோனஸ் ஒர்க் தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். அப்புறம் வந்து நான் என்ன நினச்சேன்னா, மேபி வந்து ஒரு 1 இயர் வந்து ஏதாவது ஒரு அக்கௌண்டிங் ஃபார்மில் வந்து ஆடிட் ஃபார்மில் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே நினச்சேன். ஸோ போன ஒரு 2 months தான் ஒரு இதுக்கு போனேன். ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஆடிட்னு சொல்லி ஒரு கம்பெனி கூப்பிட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா நான் அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அக்கௌண்டன்ட்டா லிட்டரலி? ஆமாம், அந்த மாதிரி தான் வந்து ஒரு இதில் அங்கே ஒர்க் பண்ணேன். எனக்கே தோணுச்சு நான் டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆடிட் ஃபார்ம்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். பேசிக்கலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆடிட் ஃபார்ம் கம்பெனிட்ட வாங்கியிருப்பாங்க, அதுலேருந்து கட் பண்ணி எனக்கு பேசிக்கலி அங்கே 50,000னா உங்களுக்கு 30,000 வந்திருக்கும். இல்லை, எனக்கு 50-60 வந்துச்சு. நான் இங்கே டேரெக்டாக ஜாயின் பண்ணால் 80-90 எனக்கு வந்துருக்கும். ஸோ எனக்கு வந்து இது இதுவாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ரொம்ப ஒரு என்ன சொல் அந்த ஃபார்ம் தான் டாக்ஸிக் ஃபார்ம் மாதிரி வேறு இருந்துச்சு. ஸோ வந்து என்னன்னா அந்த கம்பெனிலே வந்து 10 o'clock தான் வரணும். ஆனால் வந்து இவங்க 9:30 போகணும். நான் வர மெட்ரோவில் போவேன். ஒரு மெட்ரோ மிஸ் பண்ணுறேன்னா கரெக்டாக போயிடும். ஹாஃப் டே சேலரி கட்டு. ஹாஃப் டே சேலரி கட்டா? ஆமாம். நிஜமாவா? ஆமாம். அரை மணி நேரம் இல்லை, 5 நிமிஷம் போனதுக்கு. எப்படி மெஷர்லாம் பண்ணுறாங்க? வாட்ஸ்அப் குரூப்பு எப்படி ரீச்னு போடணும். லொக்கேஷன் அனுப்பணுமா? இல்லை, லொக்கேஷன் அனுப்ப வேண்டாம், அங்கே எல்லாருமே இருப்பாங்கல்ல. ஸோ ரீச்னு போடணுமா? அவ்வளோதான். அதுக்கு ஹாஃப் டே சேலரி கட்ட 5 நிமிஷம். ஆமாம். ஸோ எனக்கு என்னென்னா ஆர்டிகல்ஷிப்க்கும் ஆர்டிகல் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. அவங்க அந்த வந்து நானும் இருப்பேன். ஸோ என்ன நமக்கும் அவங்களுக்கு இருக்க ஒரு வித்தியாசம், ஒரு ஏதோ ஒரு ப்ரிவிலேஜும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இதில் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அந்த இதுலேருந்து. ஒரு 2 months மேலே எனக்கு அதில் பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு திங் என்ன இருந்துச்சுன்னா, யார்ட்டையுமே வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னா வந்து ஒர்க் பண்ணால் வந்து அவனுக்கு போய் பெர்மிஷன் கேட்கணும். ஒரு லீவ்னா அதுக்கு போய் நிற்கணும், ஏதாவது ஒன்று. நான் நினச்ச நேரத்துக்கு பண்ண முடியாது, இதெல்லாமே இருந்துச்சு. பட் நானே இது பண்ணிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இன்றைக்கி கூட நான் யார்ட்டையும் கேட்க வேண்டாம் நான் வரதுக்கு. இதே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நான் கண்டிப்பாக இந்நேரத்துக்கு வந்திருக்க முடியாது இன்டர்வியூ. ஸோ வந்து அந்த ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 ரூபா இருந்தாலும் சரி, 1000 ரூபா இருந்தாலும் சரி, 1,00,000 ரூபா இருந்தாலும் சரி, நம்ம சம்பாதிக்கிறது, நம்மளா இது பண்ணுறது தான். யாரும் ஒருத்தர் கொடுத்து வரவே வேண்டாங்கிற ஒரு இது வந்துச்சு. அந்த இதுலேருந்து வந்தது தான். இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் கூட வேண்டாம், நம்மளே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் கொடுத்த பாரத்தை வச்சு நீங்கள் அதை கேபிடலாக வச்சு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிங்க. இன்னொன்று எனக்கு இது தோணுச்சுன்னா, நம்ம யாருக்கும் இந்த மாதிரி ஒரு இதுவே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்னோட ஆர்டிக்கல், நானும் இப்போ என்கிட்ட ஒரு ஆர்டிக்கல் இருக்காரு, அவர்கிட்ட நான் வந்து டைமிங்கே சொல்ல மாட்டேன், இந்த இதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு. லேட்டாக வந்தாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வந்து டெட்லைன் கூட முடிக்கணும், அவ்வளோதான். எனக்கு நீ இது 2 hours செஞ்சாலும் சரி, 6 hours செஞ்சாலும் சரி, எனக்கு வந்து ஒர்க் முடிக்கணும், அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்போது ஃபியூ வேர்ட்ஸ் இது இருக்குது. ஃபோக்கஸ் பற்றி நீங்கள் யூ பீன் வித் அஸ் ஃபார் தி பாஸ்ட் 6 months. நம்மளோட அப்ரோச் பண்ணி என்ன நினைக்கிறீங்க? கிளாஸஸ் எப்படி போகுது? லைக் எஃபர்ட் ட்ரிவன் அப்ரோச் நம்ம எடுக்கிறோம். உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோன்னு. எஃபர்ட் ட்ரிவன் அப்ரோச் எடுக்கிறோம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
ஸோ வந்து இந்த மாதிரி ஒன்று இருந்திருந்தால் எனக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா வந்து அப்போ வந்து என் கூட யாராவது இருந்து இந்த மாதிரி அப்பயே படிக்க வச்சு சொல்லியிருந்தேன்னா ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் கூட மார்க் எடுத்திருப்பேன், இல்லை ஒரே இதில் 2 குரூப் கிளியர் பண்ணியிருப்பேன். எனக்கு இப்போ தோணுது அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஏன்னா நான் அப்போ ரீட் பண்ணி அது இல்லாமல் இப்போ தமிழில் வேறு நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அப்போ வந்து தமிழில் யாரும் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எனக்கு கொடுக்கல. ஸோ இங்கிலீஷில் கொடுக்கும்போது நமக்கு ஏன்னா அப்போ தான் வேர்ட்ஸ் எல்லாமே புதுசு. நமக்கு ஆடிட்டில் இருக்க நிறைய வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து புதுசு, நமக்கு என்னென்னு புரியாது. இங்கே வந்து நான் ரீட் பண்ணி நான் அதை ரிசர்ச் பண்ணி இந்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பர்வசிவ்னு இருக்குன்னா அது என்ன வேர்டு, ஸோ வந்து ஃபுல்லி ஸ்ப்ரெட்னு சொல்லி அப்போ நான் கிளாஸில் சொல்லும் போது எல்லாருக்கும் ஓகே மெட்டீரியல் பர்வசிவ்னா ஓகே இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட், ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருந்தால் இந்த மாதிரி இது பண்ணும் அப்படின்னு ஒரு இது வருது. அதோட நீங்களே வந்துட்டு அதுதானே டே டு டே அது உங்கள் ப்ரைமரி ஜாப். யார் நாட் ஜஸ்ட் லெக்சரர் ப்ரொஃபஸர்னு இல்லாமல் யார் ப்ராக்டிஸ்னர். அதனால் யூஆர் டூயிங் இட் டே இன் அண்ட் டே அவுட்டுங்கிறதுனால அது உங்களுக்கு ஈஸியராகவும் போயிடும். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரியல் எக்ஸாம்பிள் கொடுக்குறதும் எனக்குமே அது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குங்கிறது தான். ஓகே ப்ரோ, எவ்வளோ நீங்கள் நடத்திருக்கீங்க? யூ டாட் அரவுண்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்திருக்காங்க. அதில் ஹவு சாட்டிஸ்ஃபைட் ஆர் தேன்னு நினைக்கிறீங்க? லைக் எவ்வளோ முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் ஆர் தே கான்ஃபிடென்ட் இனஃப் அட் தி எண்டு? உங்களுக்கு நேராக நீங்கள் ஏன்னா 7 பேர் தான் இல்லை உங்கள் கிளாஸில் வந்து 7 பேர் தான் இருந்தாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ கான்ஃபிடென்ட்னா அவங்க ஆக்சுவலாக கிளாஸ் முடியும் போதே தெரிஞ்சிடும் நிறைய பேர் எப்படி இது பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்லும் போது நமக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் வந்து எப்படி சொல்ல 90 to 95% கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இந்த மாதிரி கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஏன்னா வந்து மோஸ்ட் நம்ம கிளாஸ் இந்த மாதிரி மாடலில் இருக்கும்போதே 70% எல்லாருமே கிளியர் பண்ணிட்டாங்க நம்ம இதில். ஓகே. அதே மாதிரி இதுதான் அந்த ரூல் ஆஃப் இது தான் இங்கேயும் அதே தான் ஃபாலோ ஆகுது. ஸோ நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவங்க சொல்கிறத வச்சே நமக்கு தெரியும் அவங்க புரிஞ்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ வந்து 90 to 95% வந்து கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல கிளாஸுக்குலாம் நீங்கள் காலையில் லீவ்லாம் போட்டிருக்கீங்க. மார்னிங் கிளாஸ்னால் லீவுன்ட்டு. ஆமாம். நீங்கள் மார்னிங் கிளாஸ் எடுத்தும் போது யாராவது லீவ் போட்டு இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க? ஏன்னா அட்டண்டன்ஸ் நம்ம இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அட்டண்டன்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, ஆனால் கிட்டத்தட்ட எல்லாரும் வந்துடுறாங்கல்ல. அது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா எப்படி போகுது இது? மார்னிங் கிளாஸ் யாரும் லீவ் எடுக்கிறது இல்லை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு அவங்களை எங்கேஜாக வச்சுருக்கோம் அதில். ஸோ வந்து அங்கேயே யாரும் படிச்சிடுறாங்க. ஸோ நம்ம நார்மலாக மற்ற கிளாஸில் எப்படி இருக்கும், ஒருக்கா சொல்லி கொடுப்பாங்க, நம்ம போய் அதுக்கப்புறம் ஒருக்கா படிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக 3 மணி நேரம் தொடர்ந்து பேசுறது, ஒரே ஆள் பேசிகிட்டு இருப்பாங்க, மற்றவங்களாம் கவனிச்சிட்டே இருப்பாங்க. அவன் தூங்குறானா முழிச்சிருக்கானா எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் போயிட்டு அவன் எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு பாதி பேர் தான் புரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு என்னன்னே தெரியாது. இங்கே அவன் படிக்கும்போது அவனே வந்து சில டைம் படிக்கும்போது சில டைம் அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேட்குறான், ஒரு டவுட் இப்படி தானே இது இப்படி தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு கொடுத்துரும், ஓகே இல்லை இது இப்படி தான், ஆமாம் நீங்கள் சொல்கிறதா கரெக்ட்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு இது புரிஞ்சுது. அப்போயே அவனுக்கு வந்து அது வந்து அப்படியே மனசில் பதிவாயிடும். ஓகே. அந்த டாபிக் வைஸ் போகிறதுனால தான் அது இதுவாக இருக்குது. நீங்கள் ஆடிட்டிங்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்தால் ஒரு எப்படி சொல்கிறது, படிக்க ஆரம்பிப்போம், ஒரு 10 நிமிஷம் படிப்போம், 15 நிமிஷம் வந்துட்டு எங்கேயோ டே ட்ரீம் போகிற அப்பெல்லாம் போயிடும். ஆனால் இப்போ டாபிக் வைஸ் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக இருக்குல்ல? நம்ம டாபிக் வைஸ் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கிளாஸஸில் வந்து நம்ம நடுவில் வீடியோஸும் சில இது காமிக்கிறோம். ஸோ இப்படி இருக்கும், சில ஃபன்னாகவும் இதில் கொண்டு போகிறோம், அண்ட் அவங்க எங்கேஜிங்காகவும் கொண்டு போகிறோம். எஸ்எம் பொறுத்தவரை வந்து நிறைய அவங்களே நம்ம ரிசர்ச் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த கம்பெனிஸ் என்ன, இந்த கம்பெனிஸ் என்ன, இதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே ஸோ இந்த இதை பார்த்துட்டு வருவோம், நம்மளும் கிளாஸில் இதை ப்ரெசென்ட் பண்ணணும். நம்ம சேம் டைம் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடுது, என்னென்ன கீவேர்ட்ஸையும் மெமரைஸ் பண்ணிடுறான், எழுதியும் பார்த்துடுறான் அசைன்மெண்ட்டாக. ஸோ டோட்டல் பேக்கேஜ் தான், ப்ரிப்பரேஷன் சாலிடாக முடிஞ்சிடும். அதுதான் நம்ம ஆஸ்பயர் பண்ணுறோம். ஸோ வெரி குட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் என்டையர் டைம். வில் கண்டினியூ கொலாபரேட்டிங் அண்ட் help lot of students to clear CA intermediate and make it their last attempt. So thank you. உங்களுக்கு all the best. Thank you. Focus வந்து ஒரு நாள் பெரிய ஸ்டார்ட்டப்பாக வரணும்னு என்னோட விஷஸ். Thank you so much. அதில் மொதல் செட் ஆஃப் டியூட்டர்ஸில் நீங்களும் 20 டியூட்டரில் ஒரு ஆளுங்கிறத ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக அப்போது செலிப்ரேட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிறது தான் நம்மளோட செலிப்ரேஷன். ஸோ வில் take care from there. So thank you so much for your time. We'll meet soon again, bro. Thank you so much. Thank you.